சம்திங் ஒரு பெரிய பவர் இருக்கு, கண்டிப்பா அதுதான் நம்ம எல்லாரையும் வந்து மூவ் பண்ண வைக்குது, அது சிவனோட பவர் அப்படின்னு எந்த பார்ட் ஆஃப் லைஃப்ல உங்களுக்கு வந்து நீங்க உணர்ந்தீங்க சார்? எப்பவுமே எனக்கு ஒரு காட்ஸ் பிலீஃப் ஈர்ப்பு இருந்துச்சு. எப்பவுமே படிப்பேன். பட் இதுதான் என்ன நடக்கும்போது, இதனால தான் ஆண்டவன் நமக்கு வந்து கஷ்டம் கொடுப்பான். ஏன்னா ஆண்டவன் கஷ்டம் கொடுக்கல வச்சுக்கோங்க, அவனை பத்தி நினைக்க மாட்டான். நீங்க பாருங்க, எக்ஸாம் டைம்ல எல்லாம் அடிச்சு பிச்சுட்டு போவாங்க. ஜாப் இன்டர்வியூ எல்லாம் அடிச்சு பிடிச்சி விபூதி வச்சுட்டு போவாங்க. சும்மா ஒரு வீக்கெண்ட் கிடைச்சுன்னா வா மச்சான் நம்ம மாலுக்கு போகலாம். இது தெரிஞ்ச ஆண்டவன் வந்து நீங்க வந்து திருநாவுக்கரசரோ சுந்தரரோ அல்லது ஞான சம்பந்தரோ மாணிக்கவாசகர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டாரு, அல்லது 63 நாயன்மார்களும். ஸோ அப்படி நம்ம பார்த்து வச்சிங்களேன், நமக்கு வர்ற இன்னல்களும் நெருக்கடிகளும் நம்ம வந்து மேம்படுத்தி இட் மேக்ஸ் யூ இன்டு சம்திங் எல்ஸ். He wants you to become something else. So I would think ஒரு mid-late 40s வந்து எனக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் கிரைசிஸ் இருந்துச்சு. பிஸ்னஸ் கிரைசிஸ் இருந்துச்சு, ஆப்ரேஷன் கிரைசிஸ் இருந்துச்சு. அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வந்து வெட்கம் இல்லை. எவனா ஒருத்தர் சொன்னா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெற்றின்னு சொன்னா வந்து பொய் சொல்றான்னு தான் அர்த்தம். வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான். அப்படி ஒரு ஒரு கீழ்படத்தை வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு. அப்போ எங்கள் அப்பாவும் இழந்துட்டேன் அந்த டைமில். இதெல்லாம் யோசிக்க வச்சு எங்கள் அப்பா தாத்தா அவங்க எல்லாமே ரொம்ப தீவிர சிவபக்தர்கள். என் ஆத்மாவுக்கு வந்து இந்த சிவன் தேடல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ட்ரபிள் இருக்குதோ ட்ரபிள் இல்லையோ, அந்த சிவ தேடல்ல இருக்கிற நமக்கு கிடைக்கிற ஒரு இன்பம், கிடைக்கிற ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து அதுக்கு வேற யாரும் தேவையில்லை, வேற யாருமே தேவையில்லை. அதான் சொல்லுவாங்க, யாக்கை வந்து நிலையாமை நாலடியாரில் சொல்லுவாங்க தெரியுமா. நான் எவனோ ஒருத்தர் இறந்து போய் 4 பேர் தூக்கிட்டு போறாங்க, ரொம்ப நாளடியாரில் போட்டிருப்பான், போறாங்கள் காட்டியிருக்க போறார்கள் செத்தாரை சாவார் சுமந்து. அதாவது இறந்து போனவனை இறந்து போறவங்க தூக்கிட்டு போறாங்க. டே எல்லாரும் காரிலாண்டா, எங்கடா எவன்டா தப்பிச்சுக்கிட்டான்னு சொல்ற ஒரு செத்தாரை சாவார் சுமந்து நம்ம தமிழ்லையும் நம்ம தர்ம தத்துவத்திலையும் அவ்வளவா இருக்கு. யூ ஜஸ்ட் நீட் டு திங்க் அபவுட் இட். அதாவது இது வெற்றி கிடைச்சிச்சுன்னா எனக்கு மகிழ்ச்சி வரும், இன்னும் கொஞ்சம் எடுத்துச்சுன்னா மகிழ்ச்சி வரும் நினைக்கிறதுக்கு பதிலாக சிவ தத்துவம் என்ன எனக்கு கற்றுக் கொடுத்துச்சுன்னா, அந்த கஷ்டமான காலத்துக்கு கூட யூ டாக் அபவுட் த டிரான்சிஷன்ல, அதாவது வெற்றியில தான் மகிழ்ச்சி எடுக்கணும்னு அது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் வளரணும், இன்னும் கொஞ்சம் ஆப்ரேஷன், அந்த வெற்றியில தான் மகிழ்ச்சி. நிஜமாவே சிவ தத்துவம் அறிந்தவன் மகிழ்ச்சியில் உள் மகிழ்ச்சியில் தான் வெற்றி இருக்குன்னு அவன் வந்து உணர ஆரம்பிச்சிருவான். அந்த அந்த நிம்மதி லைஃப் என்ன வந்து அடிக்குதா, பரவாயில்ல நான் நிம்மதியா இருக்கேன், என் சிவனோட இருக்கேன் நினைக்கிறவன் தான், அதுதான் நிஜமான வெற்றி. அந்த வெற்றி என்னைக்கும் நிலைக்கும். ஏன்னா மற்ற வெற்றிகள்லாம் ஒரு நாள் வரும், இன்னொருத்த வந்து அடிச்சுட்டு போவான், படப்பட மனசு அடிச்சுக்கும். மனசு அடிக்காம சித்த பிரக்னைன்னு சொல்றாங்க. சரியான பாவனையோட பண்ணு நான் சொல்றேன். அந்த பாவனை நம்ம இந்து தர்மத்தை மட்டும்தான் கிடைக்கும்.